பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மத்தியில் ஏதாச்சும் செய் யூடியூப் சேனல் நிறுவனம் ஆர்டி ஆர்வலமான திரு காளிதாஸ் நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. வணக்கம் சொல்லுவோம். வணக்கம். எப்பாவது ஊருக்கு வந்தால் சந்திக்கிறது வழக்கம். ஸோ அதெல்லாம் இந்த தடவை ஊருக்கு வந்திருக்காரு. வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு சம்பவத்தோடு தான் வருவார். அதனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான சம்பவத்தோடு வந்திருக்கார். என்னென்னா, இப்போ எங்கள் பகுதியில் தேவக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தை புனரமைக்கும் பணி தொடங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு வருஷமாக அந்த வேலை அப்படியே கிடக்கு பெண்டிங்கில். ஸோ அது சம்மந்தமாக சில ஆர்டிஐ தகவல்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லி சகோதரர் முன்னெடுத்திருக்காங்க. அதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்க என்ன பதில் தந்திருக்காங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். சகோதரர் சொல்லுங்கள் சகோதரர், எது சம்மந்தமாக ஆர்டிஐ போட்டிங்க, அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க? நம்ம போட்ட ஆர்டிஐ பார்த்திங்கன்னா, இந்த பேருந்து நிலையம் புதுசாக கட்ட போகிறேன்னு சொல்லியிருக்காங்களே. அப்போ அந்த கட்டுவதற்கான திட்டமிடுதல் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மொத்தம் எவ்வளோ பரப்பளவில் கட்ட போகிறாங்க, எத்தனை பேருந்துகள் நிறுத்தக்கூடிய அளவு அதில் இருக்குது, எத்தனை பயணிகள் அதில் அமரக்கூடிய அளவு இருக்குது, என்னென்ன வசதிகள், அடிப்படை வசதியான கழிவறை, குடிநீர் வசதி, அதுபோக பெண்கள் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறைகள், இதெல்லாம் என்னென்ன கட்டமைப்பு பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை தான் நம்ம கேட்டோம். அதுபோக இதோட தொடக்க தேதி, எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க பணியை, எப்போ முடிக்க போகிறாங்க, மொத்த பரப்பளவு எவ்வளோ, அதில் எந்த அளவுக்கு கட்டடங்கள் கட்ட போகிறாங்க, கடைகள் வணிக கடைகள் இருந்தது அதெல்லாம் இடிச்சிட்டாங்க, பேருந்து நிலையம் எவ்வளோ அளவு, வணிக கடைகள் எவ்வளோ அளவு, கடைகளோட அளவுகள் எவ்வளோ, அந்த கடைகளை எப்படி ஏலம் விட போகிறாங்க, இந்த புனரமைப்பு பணிக்காக ஏதாவது குழு நிர்ணயிக்கப்பட்டதா, பரிந்துரை செய்யப்பட்டதா, இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி திட்டமிடலாம், இந்தந்த கடைகளுக்கு இவ்வளோ அளவுகள் ஒதுக்கீடு செய்யலாம், பேருந்து நிறுத்துறாங்க இத்தனை பேர் இந்த பக்கம் ஒதுக்கி நிறுத்தலாம் அப்படின்ற அளவுக்கு கண்டிப்பாக ஒரு திட்டமிடுதல் குழு இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது. எந்த ஒரு வேலையுமே ஒரு பரிந்துரையோ அல்லது ஆலோசனையோ ஒரு குழுவோ இல்லாமல் நிறைவு செய்கிறது சாத்தியம் இல்லை. அதுவும் அரசு துறையில் ரொம்ப அவசியம். தனிநபர் முடிவுன்னு சொல்லி எடுக்கவே முடியாது. ஒரு குழு முடிவு தான் அதில் பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வகையில் இந்த தகவலெல்லாம் கேட்டு நம்ம மனு செஞ்சுருந்தோம். நம்ம தகவல் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஏன்னா நம்ம அடிக்கடி இல்லை, பெரும்பாலும் நம்ம அந்த பேருந்து நிலையத்தை கடக்காமல் நம்ம ஊருக்கு வர முடியாது, ஊரை விட்டு வெளியில் போக முடியாது. அதனால் இதுக்கு முன்னாடி இருந்த பழைய பேருந்து நிலையத்தில் ஒரு கழிவறை அல்லது சிறுநீர் கழிக்கிறதுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே இல்லாமல் மிகவும் மோசமாக இருந்தது. அது அந்த பக்கத்தில் நீங்கள் உள்ளே போதல, அந்த பக்கத்தில் என்னாலே மூக்க முடியுது தான் நினைக்கணும். அந்தளவுக்கு ஒரு படு மோசமான நிலை இருந்தது. அதனால் கட்டப்போகிற ஒரு புது பேருந்து நிலையாச்சும் அந்த அடிப்படை வசதிகள் செய்வார்களா, மக்களோட எதிர்பார்ப்பு நீங்குமா, ஒரு அவசரத்தை குடிக்கிற தண்ணியாச்சும் இங்கே வைப்பாங்களா அப்படின்ற ஒரு அடிப்படை தேவைகளை நோக்கி தான் நம்ம இந்த தகவலை நம்ம கேட்டோம். நம்ம கேட்டது பார்த்திங்கன்னா, 2025 நவம்பரில் பொது தகவல் அலுவலர் தேவக்கோட்டை நகராட்சி அலுவலகத்துக்கு, அதாவது தேவக்கோட்டை புனரமைக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு எதிரிலேயே அந்த அலுவலகம் இருக்குது, நகராட்சி அலுவலகம். அந்த அலுவலகம் பொது தகவலுக்கு 2025 நவம்பர்லேயே நம்ம மனு செஞ்சுருந்தோம். பிரிவு 6(1) மனு செஞ்சு பதில் வரலை. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஜனவரி மாதம் முதல் மேல்முறையோடு செஞ்சுருந்தோம். இந்த மாதிரி பதில் வரலை அப்படின்னு சொல்லி அந்த முதல் மேல்முறை செஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. பேப்பர் பெருசாக இருக்குது, ஆனால் அதில் தகவல் ரொம்ப சின்னதாக அது. அதில் பார்த்திங்கன்னா, அந்த கடித நாள் பார்த்திங்கன்னா 24/2/2026 கடித நாள் மேலே எழுதுகிறப்ப. அதில் பொது தகவல் அலுவலர் கையெழுத்து போட்டது பார்த்திங்கன்னா 23/2/2026. ஒருவேளை பொது தகவல் எந்த அவசரத்தில் இருந்தாலும் தெரியல, நான் கீழே ஒரு இடத்துல தோராயமாக கையெழுத்து போட்டு வச்சுறேன், நீ நாளைக்கு பிரிண்ட் எடுத்து போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டார் பொழுது. அது கீழே அந்த வெரிஃபை பண்ணிட்டு எந்த டெஸ்கில் இந்த கடிதத்தை தயார் செஞ்சாங்களோ அந்த டெஸ்க்கு, அந்த டேபிளில் இருக்கிறவங்க சுருக்கப்பம் போடுவாங்களே, அவங்களுக்கு எந்த தேதி போடுறோன்னு குழப்பமாயிருச்சு. ஒரு முறை 24, அதுக்கப்புறம் திருத்தி 25. அவங்க ஒரு 2 வகையான தேதியை குறிப்பிட்டிருக்காங்க. பொது தகவல் அலுவலர் ஒரு தேதியை குறிப்பிட்டிருக்காரு, மேலே கடித தேதி ஒன்றா இருக்குது. இந்த தேதியிலே இவ்வளோ குளறுபடி நடக்குதுன்னா அப்போ சொன்ன தேதிக்கு முடிச்சிருவாங்களா? இப்படி இந்த மாதிரி கடித தேதி ஒன்று, கையெழுத்து தேதின்னு சொல்லி மாறுற மாதிரி அவங்க கட்டடம் அந்த பணிகள் தொடங்கிய தேதி முடிக்கும் தேதியாச்சும் ஒழுங்காக இருக்குமா, இல்லை அதுலேயே முன்ன சொன்ன தேதியோட வேறுபாடு இருக்குமான்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஓப்பனிங்கே தேவக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் இப்படி தான் ஆரம்பிக்குது போல இருக்குது. நம்ம கேட்ட கேள்வி பார்த்திங்கன்னா, முதல் கேள்வி, சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பேருந்து நிலையத்தில் புதுப்பிக்க போடப்பட்ட தீர்மான நகல், பணி ஒப்பந்த கோரிக்கை, டெண்டர் வெளியீடு, புனரமைக்க ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி, ஒதுக்கீடு சார்ந்த அனைத்து தகவல்கள் மற்றும் புதுப்பிப்பு பணியில் மேற்கொள்ள திட்டமிட்டு இருக்கும் பணிகள் அடங்கிய முழு தகவல்கள், பணி தொடங்கும் தேதி, பணி முடியும் தேதி, ஒப்பந்ததாரர் பெயர், முகவரி, ஒப்பந்த காலம் ஆகிய அடங்கிய ஆவணங்கள் தகவல்களை வழங்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். நம்ம அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம்ன்ற மாதிரி இந்த ஆவணங்களை
வேலை நாட்களில் அலுவலகத்தில் வந்து பார்த்துக்கொள்ளும் சொல்லி சுருக்கமாக நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் வந்து ஆஃபீஸில் வந்து பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த கட்டட வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால பதிலை சுருக்கமாக முடிச்சுட்டாங்க. இந்த தேவகோட்டை பேருந்து நிலையத்தில் மொத்த பரப்பளவு புனரமைக்க திட்டமிட்ட இடத்தில் பரப்பளவு புனரமைக்க இருக்கும் பணியின் திட்ட மதிப்பீடு அது பற்றிய தகவலுக்கு இதுக்கு ஏதாச்சும் குழு அமைச்சிருக்கீங்களா, அந்த குழுவில் யார் யார் இருக்கிறாங்க, அந்த தகவலாம் கேட்டோம். அதை கேட்ட கேள்விக்கு ஆலோசனை குழு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அந்த பேருந்து நிலையத்தை புதுசாக கட்டுங்க, இந்த திட்டமிடல் படி கட்டலாம், இவ்வளோ நிதி ஒதுக்கலாம் சொல்லி எந்த குழுவுமே அமைக்காமல் இவங்களே தோராயமாக இருந்த மிச்சம் மீதி இருந்த நிதியை வந்து போட்டு அவங்களே கட்டிட்டாங்க, கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க போல இருக்குது. மூணாவது கேள்வி கேட்டது பார்த்திங்கன்னா, தேவகோட்டை பேருந்து நிலையத்தில் மொத்த பரப்பளவு புனரமைக்க திட்டமிட்ட இடத்தின் பரப்பளவு புனரமைக்க இருக்கும் பணியின் திட்ட அறிக்கை அதன் மாதிரி வரைபடம், அது ப்ளூ பிரிண்ட் முன்னாடி ஸ்கெட்ச் போட்டது ஆகிய அடங்கிய ஆவணங்கள் மற்றும் தகவல்களை வழங்கும் சொல்லி கேட்டோம். மொத்த பரப்பளவு 2.10 ஏக்கர் அப்படின்றது ஏக்கரில் வந்து ஒரு பகுதி மட்டும் அதில் பேருந்து நிலையத்துக்கு பயன்படுத்துவதாக சொல்லியிருக்காங்க. அதையும் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட கருத்துலாம் சொல்ல முடியாது, கதை சொல்ல முடியாது, ஆவணங்களை நேரில் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பரப்பளவு மட்டும் சொல்லியிருக்காங்க. பரப்பளவு மொத்தம் அந்த பேருந்து நிலையம் அந்த வணிக வளாகம் எல்லா இடத்தையும் சேர்த்து 2.10 ஏக்கர்ன்றதை சுருக்கமாக சொல்லிட்டு மற்ற தகவல் வேணால் ஆஃபீஸ்க்கு அங்கே பேசிக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்த 4வது கேள்வி பார்த்திங்கன்னா, தேவகோட்டை நகராட்சி நிலைய புனரமைப்பு பணியினை மேற்பார்வை செய்ய வழிநடத்த செயல்படுத்த ஆலோசனை வழங்க ஏதேனும் குழு அமைக்கப்பட்டு இருந்தால் அக்குழுவின் பெயர், குழு அமைக்கப்பட்ட தேதி, யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது, அதை இடம்பெற்ற அதிகாரிகளின் பெயர் பதவி அடங்கிய பட்டியலை வழங்கும் சொல்லி கேட்டோம். அதுக்கு அவங்க சுருக்கமாக அப்படி ஒன்று நாங்கள் அமைக்கலை, போகிற போக்கில் நாங்கள் எதுவும் கட்டுறோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஆலோசனை முடிவு பண்ணோம், நாங்களாக கட்டுறோம். ஆமாம், இது வந்து இதில் வந்து இந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் முடிவு பண்ணோம், நாங்கள் கட்டுறோம், இது வந்து மக்களுக்காகவோ மக்கள் நலனுக்காகவோ இந்த ஊருக்காகவோ கிடையாதுன்ற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வியில் கேட்ட அந்த நிதி எவ்வளோன்னு கேட்டது கூட ஆஃபீஸில் வந்து பார்த்துக்கணும். ஒருவேளை பாஸ்புக் எடுத்து காட்டுவாங்க போல், ஒருவேளை அவங்களாம் சொந்தமாக பணம் போட்டு கட்டியிருக்காங்க போல். புதுப்பிக்கும் தேவகோட்டை நகராட்சி பேருந்து நிலையத்தில் அமைய உள்ள கடைகள் மற்றும் வணிக மையங்களின் எண்ணிக்கை, அதன் பரப்பளவு, நிர்ணயிக்கப்பட்ட வாடகை, ஏலம், ஒப்பந்த விவரம் அடங்கிய அனைத்து தகவல்களை வழங்கவும் சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து கடைகள் மட்டும் மொத்தம் 54 கடைகள் வந்து இப்போ 54 கட்டக்கூடிய கடைகள் 54 கடைகள் கட்டக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல இடவசதி இருக்குதா, அல்லது அந்த கடையோட அளவை குறைச்சி இவங்க வந்து எண்ணிக்கை அதிகப்படுத்துறாங்களா, அளவோட குறைச்சி இவங்க வந்து எண்ணிக்கையை கூட்டுறதுக்காக பண்ணுறாங்களான்றது தெரியல. ஒவ்வொரு கடையோட பரப்பளவு கேட்டதுக்கு 563.38 M2ன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை M2ன்றது எங்களுக்கே சரியாக பிடிபடலை. அது ஒருவேளை தேவகோட்டை நகராட்சிக்கு சார்ந்த ஒரு குறிப்பிட்ட கோடு வேர்டோட இருந்திருக்கலாம். இருந்தால் நீங்கள் கீழே பார்த்துட்டு சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியல. ஏலம் எதுவும் விடப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இனிமேல் ஏலம் விட போகிறாங்களா, கட்டி முடிச்சதுக்கப்புறம் தானே ஏலம் விட போகிறேன்ற அது பற்றின தகவல் எதுவும் இப்போதைக்கு இல்லைன்றதை நமக்கு சொல்லியிருக்காங்க. கடைசியாக நம்ம 6வது கேள்வி கேட்டோம்னா, புதுப்பிக்கும் தேவகோட்டை பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் எத்தனை பேருந்துகள் நிறுத்தும் வகையில் வசதி உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது, ஒரே நேரத்தில் எத்தனை பயணிகள் அமரும் வகையில் காத்திருக்கும் இருக்கைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்ற தகவலும், கழிவறை வசதி, குடிநீர் வசதி, தாய்மார்கள் பாலூட்டும் அறை ஆகியவை பற்றிய முழு தகவலை வழங்கும் கேட்டிருந்தோம். இதுக்கு மட்டும் வழக்கத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 லைனில் சேர்த்து பதில் கொடுத்துருக்காங்க. 17 பேருந்துகள் நிறுத்தமும், 60 பயணிகள் அமரும் இருக்கைகள், கழிவறை 2 இடங்களிலும், குடிநீர் வசதி மற்றும் தாய்மார்கள் பாலூட்டும் வரை அமைக்கப்பட உள்ளது அப்படின்றது ஒரு வெரி குட். இது நல்ல இன்ஃபர்மேஷன் தானே. 60 பயணிகள் அமர்வு, அதாவது கட்டினதுக்கப்புறம் பார்ப்போம் அது வந்து பெரியவர்கள் உட்கார மாதிரி இருக்கா, இல்லை குழந்தைகள் உட்காரக்கூடிய இருக்கைகளாக இருக்குதா அப்படின்றது. 17 பேருந்தா மொத்தம் 17 பேருந்துகள் நிறுத்தும் வகையில் வந்து அந்த பணிமனை வந்து அமைக்கப்பட நிறுத்தி போட்டிருந்தாங்க. இப்போ அது கரெக்டாக அதை பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். இப்போ எங்களுக்கு தேவையான தகவலை வந்து இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அலுவலகத்தில் வந்து பார்த்துக்கிறங்கன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நம்ம 6/1 பொறுத்தகவலுக்கு போட்டு பதில் வரலன்னு சொல்லி முதல் மேல்முறை செஞ்சு, அந்த முதல் மேல்முறையீட்டு மனுவுக்கு கொடுக்கக்கூடிய பதிலையும் தேதிகள் வித்தியாசமாக இருந்து, இது எந்த தேதி யார் அடித்தது என்னன்னு தெரியாத ஒரு அளவுக்கு இருந்துக்கிட்டு, அதுலேயும் முழுமையான ஒரு தகவலை கொடுக்காம எதாக இருந்தாலும் நீங்கள் ஆஃபீஸ்க்கோ
இன்றைக்கி நான் இந்த இது வடிவேலு சொல்கிற மாதிரி எதனாலும் ஏரியா மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு இந்த ஏரியாவுக்கு போகணும், நம்ம வந்து ஏரியாவுக்கு நான் ஏரியாவுக்கு வர எனக்கு தேதி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரிவு 2J நம்ம வந்து கலாவி கேட்டிருந்தால் நம்ம வந்து நேரடியாக போய் பார்க்கலாம். நம்ம கலாவி கேட்கல, தகவலை தான் கேட்டிருந்தோம். தகவல் இருந்தால் இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அதான் நான் புது பழக்கமாக நீ வந்து பார்த்துக்கன்று. சரி பார்ப்போம், விரைவில் வந்து இதுக்கு வந்து போயிருங்க. இரண்டாவது மேலே ஏன் புகார் மனுவே போகலாம். பொது தகவல் அலுவலர் வந்து ஆவணங்கள் கேட்டால் ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லி அழைக்கிறது செய்கிறார் அப்படின்ற இதில் வந்து கண்டிப்பாக இது வந்து புகார் மனு தான் இது மேலே தாக்கல் செய்யணும். இப்போல்லாம் கேள்வி கேட்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். என்னங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு தானே கட்டுறாங்க, ஏதோ ஒரு கேள்வி கேட்கலாமா? கண்டிப்பாக கேட்கலாம். இது வந்து மக்களின் வரி பணத்திலிருந்து அரசு மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு செயல் சரிங்களா? அதனால் இதை வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு தான் இல்லை, எந்த பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பேருந்து நிலையம் வந்தாலும் சரி, கட்டி கொண்டு இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் சரி, இல்லை இனிமேல் கட்ட போகிறாங்க திட்டம்லாம் போட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த கேள்வி எல்லாத்தையுமே நீங்கள் முன்வைக்கலாம். அதுக்கான பதில் கண்டிப்பாக அவங்க கொடுத்தாகணும் சரிங்களா? இது வந்து ஒரு முன்னெடுப்பு தான். அது நீங்கள் உங்கள் பகுதியில் பேருந்து நிலையம் சரியில்லைன்னா நீங்கள் இதுவரை எவ்வளோ நீங்கள் பராமரிப்பு செலவு பண்ணியிருக்கீங்க முதற்கொண்டு கேட்கலாம். நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ செலவு கண்டிப்பாக அவங்க சொல்லி ஆகணும். அதனால் இங்கே வணிக கடைகள் இருக்குன்னா எவ்வளோ வந்து வணிக கடைக்கு வாடகை நிர்ணயிக்க அந்த வாடகை யாருக்கு போகுது, இல்லை பங்கீடு பண்ணிக்கிறீங்களா அந்த நகராட்சி, அதுக்கப்புறம் அந்த வருவாய் இதெல்லாம் இப்போ நீங்கள் பங்கீடு பண்ணி எல்லா தகவலும் தாராளமாக நம்ம கேட்கலாம். அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இந்த ஆர்டிஐ பதிவு செய்யப்பட்டது. முழுமையற்ற பதில்ன்றதால கண்டிப்பாக நம்ம அடுத்த கட்டமாக வந்து புகார் மனு தாக்கல் செய்ய போகிறோம். கண்டிப்பாக சகோதரர், ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இந்த பதில் எங்களுக்கும் வேணுமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தாரோம், நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. தேவைப்பட்ட சர்க்கிள் இருக்க உறவுகளாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற பகுதிகளில் இது ஒரு மாடலாக எடுத்து நீங்களும் கேட்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்திங்க. கண்டிப்பாக மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு இடம் சந்திக்கிறோம். நன்றி.